ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுத்தது தான். காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எதுக்காக காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நாங்கள்லாம் வெளியே போகிறோம். அப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்க போகிறாரு. அவருக்காக சமைச்சு வச்சுருக்கோம். பொதுவாகவே அப்பா எங்கேயும் வெளியே வரமாட்டார். அதுவும் இந்த சம்மரில் சுத்தமாக எங்கேயுமே வரவே மாட்டார். ரொம்பவே சிம்பிளாக தான் சமையல் பண்ணியிருக்கோம். அவர் அதை தான் விரும்புவார். கிள்ளி போட்ட சாம்பார், இட்லி, சாதம். நெக்ஸ்ட்டு அன்றைக்கி முதல் நாள் வச்ச ரசமே கொஞ்சம் இருந்தது. கூட தயிர் ஊற்றி வச்சாச்சு. அவர் கேட்டது என்னமோ வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் கேட்டார். ஆனால் காலையில் இட்லிக்கு சாம்பார் வேணும் இல்லையா? அதனால் 2 வேளைக்கும் சேர்த்து சாம்பார் வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ தான் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால பாத்திரமும் தேய்ச்சி எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நாங்களும் ரெடி ஆகிட்டோம். பசங்க தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கேப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருந்தது. முன்னாடியே போக வேண்டியது. ஆனால் சில பல காரணங்களால் போக முடியல. அதனால் இப்போ போயிட்டு வரலான்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இப்போ பார்த்துட்டு வந்தாச்சு. இருந்தாலும் வீட்டுக்கு போகணும் இல்லையா, சீர் செய்கிறதுக்காக. அதுக்காக போகலான்னு இருக்கிறோம். அப்படியே திருவண்ணாமலைக்கு போகலான்னு இருக்கிறோம். அவங்க இருக்கிறது ஆரணியில். சரி, ஓகே, திருவண்ணாமலை போயிட்டு கோயிலில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வரலான்னு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நாங்கள் முதல்ல அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் போகிறதா இருந்தது. அவங்க அப்பா தான் விடவே இல்லை கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போகணுன்னு ரொம்ப அடம் பிடிச்சார். சரி, ஓகே, போகலான்னு சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. வெளியே கிளம்ப சொல்லவே லைட்டாக ஒரு சின்ன சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் ஷூ அவள் போட்டுக்கிட்டா அப்படின்னு. 1க்கு 4 ஷூ இருக்கும். இருந்தாலுமே நான் இந்த ஷூ போடலான்னு இருந்தேன், நான் இந்த ஷூ போடலான்னு இருந்தேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் போட்டி வரும். அப்படி தான் பார்த்திங்கன்னா அப்போவும் வந்தது. சரி, ஓகே, விட்டுருமா, போட்டோன்னு சொல்லிட்டு நீ வேறு எடுத்து போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவங்க 2 பேருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. என்ன திட்ட விட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் நான் திட்டக்கூடாது. அந்த மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. தங்கச்சிக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுப்பா, எல்லாமே செய்வா. அக்கா கொஞ்சம் நாள் இல்லைனால அவளால் இருக்கவே முடியாது. இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் சண்டை மட்டும் ஆரம்பிச்சிருச்சு. உனக்கா எனக்கான்னு நிற்பாங்க. அந்த சண்டை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நீடிக்காதுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. மறுபடியும் பார்த்திங்கன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருப்பீங்களா? ஏன்னா எல்லாருமே சின்ன வயசில் சண்டை போடுவோம். ஆனால் பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சண்டையே வேறு மாதிரி இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் இது மாதிரி இருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அது எவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரியல, பார்க்கலாம். நாங்கள் ஒரு 7:30 போல் கிளம்பினோம். 9 o'clockலாம் திருவண்ணாமலை வந்தாச்சு. வந்த உடனே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அடையார் ஆனந்தம் தான் வந்திருந்தோம். அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போனோம். திருவண்ணாமலைக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளில் ரொம்ப வருஷமே ஆகுது. சஷ்மா கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தா இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு டான்ஸ் பண்ணது அரங்கேற்றத்துக்கு முன்னாடியே சிதம்பரம் கோயிலில் தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நடந்தது. 10,000 பேர் ஒரே டைமில் டான்ஸ் ஆடுறது. அதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்போது. அதனால் அரங்கேற்றம் பண்ணலைனா கூட பரவாயில்லன்னு முன்னாடியே ஒரு சின்ன பூஜை பண்ணி காலைல சலங்கை கட்டி அன்றைக்கி ஆட வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது அப்போ இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். நான் மூலஸ்தானம் போனது அன்றைக்கி தாங்க ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஊர் கோயிலுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். அதாவது கிரிவலம் போயிருக்கிறேன். மூலஸ்தானம் போனது கிடையாது. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கேன். ஹோட்டலுக்குள்ளே வர சொல்லவே ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. சண்டே வேறு அன்றைக்கி, அதெல்லாம் நல்லா கூட்டமாக தான் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா சீட் கிடச்சிது. அப்புறமா டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டோம். மசால் தோசை, பொடி தோசை, பொங்கல், இட்லி இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எனக்கு பொடி தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு காஃபியும் குடித்தாச்சு. A to B ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னா எப்படி, அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும்னு. அவ்வளோ கூட்டம் இருந்தது. என்னடா இது இவ்வளோ கூட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ ரொம்ப காலியாக இருந்தது. அப்படி தான் நான் மைண்டில் நினச்சிட்டு வந்தேனே. இவ்வளோ கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அங்கங்கே உட்காந்துக்கிட்டு அந்த குளத்தாண்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்துட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த மாதிரி போகவே முடியாது போல இருக்குது. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, அவ்வளோ கூட்டம் இருந்தது.
இது ஏதோ வேண்டுதலுக்காக வந்து தூளி கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. குழந்தை அதில் இருக்குது. குழந்தை ஏதோ தூளியில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. எனக்குமே ஒரு சின்ன வேண்டுதல் இருக்குது. அது இப்போவே செய்யலான்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் வந்து சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமையல. இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்கணும். இவ்வளோ கூட்டத்தை பார்த்த உடனே இந்த க்யூவில் நின்னோம்னா கண்டிப்பாக ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலேயாவது ஆகுங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் வந்து யாரையோ வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இந்த பக்கம் ஒரு பேக் சைடில் ஒரு கேட் இருக்குது. அது வழியாக போகிறதுக்காக வந்து ரெடி பண்ணியிருந்தாரு. நாங்களும் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு டேரெக்டாலாம் உள்ளே போகல. கொஞ்சம் முன்னாடி விட்டாங்க அவ்வளோதான். ஒரு 1 ஹவர் க்யூ நின்று தான் நாங்கள் உள்ளே போய் சாமி பார்த்தோம். ஏன்னா நமக்கே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் க்யூ நின்று வராங்க. நம்ம போய் இதை டைரெக்டாக பார்த்தோம்னா அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி கொடுத்தா போதும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விட்டாங்க. ஒரு 1 ஹவர் க்யூ நின்று அழகாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. கொஞ்சம் உள்ளே விட்டதுக்கே 1 ஹவருக்கு நின்று சாமி பார்த்துட்டு வந்தோம். இன்னும் ஃபுல்லாக நின்று இருந்தோம்னா 4 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிருக்கும். நாங்கள் ஈவினிங் தான் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருப்போம். அந்த மாதிரி ஆயிருக்கும். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம், ஏங்க இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. எப்பவுமே வந்து சாட்டர்டே சண்டேல இவ்வளோ தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நினச்சிக்கிட்டோம், இனிமேல் வந்து வீக்கெண்டில் வரக்கூடாது, வீக் டேஸில் தான் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ பூஜைக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏதோ 3 நாள் வந்து யாகம் வளர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பந்தலும் போட்டிருக்காங்க. அந்த இடத்தாண்ட போஸ்டலவே அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்தது. கலசம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கலசத்தில் தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அந்த தண்ணியோட வாசனை தான் அது. கொஞ்ச நேரம் நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சித்திரகுப்தர் சன்னதி இருந்தது. அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பிரசாதம் வாங்குற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஆனால் விடாமல் பிரசாதத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். நாங்கள் உள்ளே போனது பார்த்திங்கன்னா ஒரு வழி, வெளியே வந்தது வேறு வழி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளியே போயிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கேப் இருந்தது வேறு இடத்துல இருந்தது. டிரைவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அங்கே வர சொல்லி அவங்க வரவே ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கிளம்பி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயாச்சு. மத்தியானம் லன்ச் வந்து அவங்க வீட்டில் தான் ஃபுல்லாக தடபடலாக விறகு அடுப்பில் செஞ்சுருந்தாங்க. இங்கே உட்காந்து செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே வந்தாலே எனக்கு பிடிச்ச இடம் வந்து இது தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே பக்கத்துலேயே இங்கே அடுப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து உட்காந்து சமைப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த இடம். சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வரவே வந்து 1:30 ஆகிடுச்சு. வடை மட்டும் தான் சுட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் குழந்தை கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்டோம். பசங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அது குட்டி குழந்தை இல்லையா, அதனால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி குட்டி குழந்தைய பார்த்து. அதனால் அதை கையிலேயே வச்சுட்டு இருந்தாங்க. அதை தூங்கவே விடலை. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன், காலையிலேயே இங்கே வந்துட்டோம்னா குழந்தைக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் ஆகணும்னு அடம் பண்ணார். அதனால் கோயிலுக்கு போயிட்டு இங்கே வரதுக்கே 1:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் தட்டில் வச்சு கொடுத்தாச்சு. கொலுசு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் வாங்கும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குமோ, பத்துமோ பத்தாதோ இப்படிலாம் யோசித்து வாங்கினேன். ஆனால் போன பிறகு தான் தெரிஞ்சுது, காலில் போட்டால் ரொம்பவே லூஸாக இருந்தது. பாருங்கள், அந்த கொலுசு காலில் போட்டிருக்கோம். வளையல் மாதிரி வந்து போயிட்டுருந்தது. சரி கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கழட்டி வச்சுட்டோம். இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலை பார்த்திங்கன்னா இப்போ கட்டினது தான். அந்த சிவனும் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற ஒரு குளத்துலேருந்து எடுத்தது தான். அது நியூஸில் கூட போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கே, நீங்களே போயிட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தேன். போனால் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்துருந்தாங்க. உள்ளெல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் ஏதோ பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதில் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்லன்னு விட்டாச்சு. லஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு மேலே தாங்க சாப்பிட்டோம். ஏன்னா தண்ணி குடிச்சு வயிறு ஃபுல்லாக இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், அதுக்கப்புறம் முட்டை கிரேவி, வடை, அப்பளம் இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. பசங்கள்லாம் ஒரே ஹாப்பி. எல்லோரும் ஒன்றா நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சூடாக டீ வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே நான் வந்தேன். நைட்டு டின்னருக்கு பெருசாக எதுவும் செய்யலை. சாம்பாரே கொஞ்சம் இருந்தது, கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலான்னு விட்டுட்டேன்.
ஏற்கனவே கிச்சனில் க்ளீனாக பண்ணி வச்சுட்டு போனதால பெருசாக எந்த வேலையும் இல்லை. வீட்டுக்கு வந்தால் நீட்டாக இருந்தது. டக்குன்னு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிட்டு தோசை ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இப்போ ஊர்லேருந்து வந்தனாலே எப்போவுமே ஏதாவது கொண்டு வருவேன். இன்றைக்கி என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொண்டு வந்தது எல்லாமே வந்து ஸ்பெஷல் தான். முதல்ல வந்து புளி கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோவாவது இருக்கும். அவ்வளோ புளி இருந்தது. எப்போவுமே வருஷம் வருஷம் எனக்கு வந்து புளி கொடுத்துருவாங்க. பார்க்குறதுக்கு என்னமோ சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். ப்ரீவியஸ் விளாகில் பார்த்தீங்கன்னா புளியாம்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது இந்த புளி தான் அது. நெக்ஸ்ட்டு நார்த்தங்காய் வத்தல் இதுவுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொடுத்து விட்டுருவாங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து அப்படியே கூட சாப்பிடுவோம். அவ்வளோ நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த புளி நார்த்தங்காய் வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொண்டு வரது தான். இது வரைக்குமே கொண்டு வராத பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆவாரம் பூ. இவங்க தோட்டத்துலேருந்து பறித்து அதை க்ளீன் பண்ணி நல்லா நிழல்லையே உணர்த்தி காய வச்சு வச்சுருந்தாங்க. அது இருக்குதுன்னு சொன்னாங்க. வேணுமான்னு கேட்டாங்க. ஐயோ வேணும்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த ஆவாரம் பூவில் டீ வச்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் சமையல்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபேஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணலாம். இது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்பவே நல்லது. சந்தையில் வந்து இது கிடைக்கும். பூவாகவே கிடைக்கும். நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் வாங்கிட்டு வந்து கொடுங்க. இது வரைக்கும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததில்ல. நானும் ட்ரை பண்ணதில்லை. இது அங்கே பார்த்த உடனே கிடைச்சா போதுன்னு வந்து மொத்தமாக தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நிறைய இந்த ஆவாரம்பூ ரெசிபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தினமும் டீ வச்சு குடிக்கலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல. இது தீர்ந்து போனதுக்கப்புறமா மறுபடியும் அவங்கக்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுக்க சொல்ல போகிறேன். இந்த ஆவாரம்பூக்கு ஒரு பழமொழியே இருக்குங்க. ஆவாரை பூத்திருக்கு சாவாரை கண்டதுண்டும். அந்த ஆவாரம்பூக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது நடக்குதுன்னு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் தாங்க நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இந்த வாட்டி என்ன மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும்தான். எப்போவுமே வந்து தேங்காய் கொடுத்து விடுவாங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் பறித்து வைக்கல. அதனால் அது மட்டும்தான் மிஸ்ஸிங். அது போட வேண்டியதில் போட்டு எடுத்து வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டு அந்த டேவை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.